மறைந்த முன்னாள் முதலமைச்சரை அவரது பிறந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த இரக்கமுள்ள தலைவராகவும் சிறந்த நிர்வாகியாகவும் ஜெயலலிதா போற்றப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஜெயலலிதாவை சந்தித்து அவருடன் பணியாற்ற கிடைத்த வாய்ப்புகளை தனது பாக்கியமாக கருதுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மக்கள் சார்பு முயற்சிகளுக்கு ஜெயலலிதா எப்போதும் அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்ததாகவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி 3300 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து மத்திய அரசுக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் தமிழ்நாட்டில் 12,525 ஊராட்சிகளில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும் இத்திட்டத்தின் கீழ் 1,10,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்திருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2024-25 ஆண்டில் 20 கோடி மனித சக்தி நாட்கள் வேலை வழங்க மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்டது. மத்திய அரசு நிதி விடுவிப்பதில் தாமதம் செய்வதால் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் காலதாமதம் ஆகிறது. நிதி பெறப்பட்டதும் பணியாளர்களின் நிலுவை ஊதியம் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஐ. பெரியசாமி குறிப்பிட்டுள்ளார். அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கு பெற்றனர். பூத் கமிட்டி அமைப்பது, கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது மற்றும் இளம் வாக்காளர்களை இணைத்தல் உள்ளிட்ட கட்சி பணிகள் குறித்தும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொள்கை எல்லாம் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவ மாணவருக்கு மட்டும்தான் என்ற திமுகவின் இரட்டை வேடம் இன்னும் செல்லுபடியாகாது என அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், புதிய தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழி கொள்கையை இந்தி திணிப்பு என்று பொய் கூறி சில திமுக நபர்கள் இந்தி எழுத்துக்களை அழிக்கிறோம் என்று கருப்பு பெயிண்ட் டப்பாவை தூக்கி கொண்டு சுற்றித் திரிவதை காண நேர்கிறது. கருப்பு பெயிண்ட் டப்பாவுடன் திரியும் திமுக கும்பல் அப்படியே அமலாக்கத்துறை இயக்குநரகம் மற்றும் வருமான வரி அலுவலகத்திற்கும் செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திமுக இதற்கு பின்னரும் இந்தி எதிர்ப்பு என நாடகமாடுவதாக இருந்தால் இந்தியா கூட்டணி கட்சியினரையும் தமிழகத்திற்கு கூட்டி வந்து அவர்கள் கையிலும் கருப்பு பெயிண்ட் டப்பாவை கொடுத்து இந்தி எதிர்ப்பை காட்டட்டும் என்று அண்ணாமலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே பட்டாசு குடவுனில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை உருவாக்கியுள்ளது. வெதரம்பட்டி ஊராட்சி சின்ன முருக்கம்பட்டியில் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடவுனில் எதிர்பாராமல் வெடிபொருட்கள் வெடித்து சிதறின. இதில் அங்கு பணியில் இருந்த செண்பகம், திருமலர், மஞ்சு ஆகிய 3 பெண்கள் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் குடோன் பகுதியில் பரவிய தீயை அணைத்தனர். சம்பவம் குறித்து கம்பைநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி பட்டாசு கிடங்கு வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூரை அடுத்த சின்ன முருக்கம்பட்டியில் செயல்பட்டு வரும் பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 3 உயிரிழந்தனர் என்ற செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். பட்டாசாலைகள் மற்றும் கிடங்குகளில் அண்மை காலமாக விபத்துகள் அதிகரித்து வருகின்றன என்றும் இதை தடுக்க பட்டாசாலைகளில் பாதுகாப்பு தணிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார். ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சிக்காக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அனைத்து விதிகளும் பின்பற்றப்படுவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது.
ஈஷா யோகா மையம் நடத்தவுள்ள மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தொடுக்கப்பட்ட வழக்கில் சிவராத்திரி விழாவின் போது விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கு மீண்டும் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தாக்கல் செய்த அறிக்கையில் ஈஷாவில் மகா சிவராத்திரி விழாவின் போது அனைத்து சட்ட விதிகளும் பின்பற்றப்படுவதாகவும் விதிகள் அமல்படுத்தப்படுவதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வெறும் அச்சத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த வழக்கில் எந்த காரணமும் இல்லை என கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூரில் பட்டாசு குடவுனில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த மூவரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் திருமலர், செண்பகம், திருமஞ்சி ஆகிய 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர்களது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் காலியாக உள்ள தலைவர், உறுப்பினர் பதவிகளை 3 மாதங்களில் நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறார் நீதி சட்டம் உள்ளிட்ட குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை தீவிரமாக அமல்படுத்துவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் எம். ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 1.5 ஆண்டுகளாக தமிழக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகள் காலியாக இருப்பதாகவும் இது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அப்போது காணொலியில் ஆஜரான சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் 3 மாத கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடுத்ததை நீதிபதிகள் ஏற்று உத்தரவு பிறப்பித்தனர். மருத்துவ கவுன்சிலில் நிரந்தர பதவி இல்லை என கூறி அரசு மருத்துவர்கள் பணிக்கான இறுதிப் பட்டியலில் 400 மருத்துவர்களின் பெயர்களை நீக்கியதை எதிர்த்த வழக்கில் அரசு மருத்துவர்கள் நியமனம் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 2642 உதவி மருத்துவர் பணியிடங்களுக்கு மருத்துவ தேர்வு வாரியம் மூலம் கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்களின் பட்டியலை மருத்துவ தேர்வு வாரியம் வெளியிட்டது. இந்த பட்டியலில் மருத்துவ கவுன்சிலில் 2024ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதிக்கு முன் பதிவு செய்யவில்லை என கூறி 400 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பணி நியமன உத்தரவுகள் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று கூறி விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆன்லைன் வாயிலாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை சமர்ப்பித்தனர். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து 3 பெண் IPS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இவ்வழக்கில் கைதான ஞானசேகரன் வீட்டில் சோதனை நடத்தி கத்தி, மடிக்கணினிகள், பென்டிரைவ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து ஞானசேகரனை 7 நாட்கள் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆன்லைன் வாயிலாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்திருக்கின்றனர். திருட்டு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு மார்ச் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து சென்னை ஆலந்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திருட்டு வழக்கிலும் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து ஞானசேகரனை 3 நாட்கள் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை மேற்கொண்டு 120 சவரன் தங்க நகைகள் மற்றும் சொகுசு ஜீப் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.
இந்நிலையில் போலீஸ் காவல் முடிந்து மருத்துவ பரிசோதனைக்கு பின் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஞானசேகரனை போலீசார் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து ஞானசேகரனுக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து சென்னை ஆலந்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லையில் கடந்த 2009ஆம் ஆண்டு நிகழ்ந்த இருவேறு கொலை சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்த வழக்கில் 4 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அத்தாளநல்லூரில் கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சின்னதுரை, பாண்டியம்மாள், மணிகண்டன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பெரியகுட்டி, துரை, கருத்தப்பாண்டி, நயினார் ஆகிய 4 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் இதே வழக்கில் மீதமுள்ள 6 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இப்பிரச்சினைக்கு பழிக்கு பழியாக அன்றைய தினமே ஞானசேகரன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அர்ஜுனன் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோயில் பூசாரியை போலீசார் கைது செய்தனர். புளியந்தோப்பைச் சேர்ந்த பெண் ஒருவர் குடும்ப பிரச்சினை காரணமாக 7 வயது மகளுடன் கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தார். நகைக்கடையில் பணிபுரிந்து வரும் இவர் கடந்த 16ஆம் தேதி வழக்கம் போல் வேலைக்கு சென்றதால் 7 வயது மகளை புளியந்தோப்பு பகுதியில் உள்ள தாய் வீட்டில் விட்டுச் சென்றார். அப்போது பாட்டி வீட்டின் அருகே வசிக்கும் கோயில் பூசாரியான சேகர் என்பவர் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். இது குறித்து சிறுமி தாயிடம் கூறியதால் சேகரை அவர்கள் சரமாரியாக தாக்கினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சேகர் மீது பாக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட கைதி ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மலைக்கு தனது உறவினருடன் சென்ற பெண்ணை மிரட்டி மதுபோதையில் 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். வழிப்பறியும் செய்த நிலையில் கலையரசன், அபிஷேக் முன்னதாக கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து பழையப்பேட்டையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தப்பி ஓட முயன்றதாக கூறி அவரை துப்பாக்கியால் சுட்டு போலீசார் கைது செய்தனர். சிகிச்சைக்கு பின் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சுரேஷுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கோயில்பட்டியில் கைக்குழந்தையுடன் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை போதையில் வீடு புகுந்து 2 இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியிருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரில் இளம்பெண் ஒருவர் கைக்குழந்தையுடன் தனியாக வசித்து வந்த நிலையில் அவரது வீட்டிற்குள் நள்ளிரவில் அத்துமீறி புகுந்த அதே பகுதியைச் சேர்ந்த மாரிசெல்வம், மாரியப்பன் ஆகியோர் போதையில் கத்தியை காட்டி மிரட்டி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தடயங்களை கைப்பற்றினர். இதைத் தொடர்ந்து மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த இருவரையும் பிடிக்க முற்பட்ட போது மாரியப்பன் கீழே விழுந்து கை கால்களில் முறிவு ஏற்பட்டது. மேலும் அவரை கைது செய்த போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தப்பி ஓடிய மாரிசெல்வத்தை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.